ருத்ர தாண்டவம் ஆட போகும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தலைப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் தந்தியில் வேற மாதிரி தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்புன்னு பாருங்க. தவறு செய்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஊழலை ஒருபோதும் சகிக்க மாட்டேன், தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிப்பு, முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. இது எங்கேயோ பொது மேடையிலையோ இல்லை பிரச்சார மேடையிலையோ பேசுனது கிடையாதுங்க. அமைச்சரவை கூட்டத்தில் இன்னைக்கு பேசியிருக்காரு விஜய் அண்ணா. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் வருது இல்லையா, அது சம்பந்தமாக அமைச்சர்களோட ஆலோசனை பண்றது, எந்த மாதிரியான திட்டங்கள் பட்ஜெட்ல முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கெல்லாம் நம்ம ரொம்ப கண்கொத்தி பாம்பா பார்த்து நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. மேலும் ஊழலையும் லஞ்சத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளால சகிச்சிக்கவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கமாக ஆன ஆளாக இருந்தாலும் சரி, முக்கியமான ஆளாக இருந்தாலும் சரி, சகிச்சிக்க மாட்டேன். கண்டிப்பாக அவர்களுடைய அமைச்சர் பதவியே பறிக்கப்படும். ஏன்னா நீங்க தான் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அமைச்சரவையில பேசியிருக்காரு. நம்ம என்ன பல இடங்கள்ல அவர் பேசி கேட்டிருக்கோம். முதல் நாள் பதவியேற்பு அன்னைக்கே அவர் சொன்னது, ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம தான் எல்லாம், இதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்கன்னு தளபதி சொன்னது பல பேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. உடனே எதிர்கட்சிகள் இந்த திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி மாதிரி ஆட்கள்லாம் என்ன பேசுறதுன்னா, இவர் ஊழல் ஒழிஞ்சிச்சுன்னா ஒழிஞ்சிச்சா, எங்க பாத்தீங்களா, அங்க எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா, இங்க எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்ல வந்தது ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஊழல் லஞ்சம் கேட்குறாங்க அரசு அலுவலகங்கள்ல அப்படின்னா நேரடியாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஒரு திட்டத்தை இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சிருக்காங்களா? இத்தனை ஆண்டுகளாக நீங்க ஆட்சி செய்றீங்களா, எவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க விளம்பரம்லாம் பண்ணீங்களா, விளம்பர மாடல் ஆட்சி, அந்த ஆட்சியில இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சா? ஏன்னா குவியும், அவ்வளவு குவியும். இன்னைக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் நம்மளால சுட்டி காட்டி இந்த பிரச்சனை இங்க இருக்கு, இந்த நபர் இந்த தவறு செய்யறாரு அப்படின்னு பப்ளிக் தைரியமா சொல்ல வராங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை. அண்ணன் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு, அண்ணன் சொல்லியிருக்காரு, மேடையில பேசியிருக்காரு, இதை பத்தி யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தைரியமா சொன்ன முதல் 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 முதலமைச்சரை இப்பதான் தமிழ்நாடு மக்கள் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட இவர் நடவடிக்கை எடுப்பாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முன்னாடி எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஆமா அவனுங்க யோக்கியமா, அவனுங்களே வாங்குவானுங்க, இவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், நம்ம டீட்டெயில்ஸ் இவனு வாங்கி இவனு நம்மள எதனா பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு தைரியமா இந்த இடத்துல ஊழல் நடக்குது, தாவேக கட்சி அளவுக்கு உள்ள போய் நான் ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்றத கட்சி நிர்வாகி மேல தைரியமா புகார் கொடுக்க முடியுது அப்படின்னா அது இந்த ஆட்சியில மட்டும்தான் முடியும். அது உண்மைன்ற பட்சத்துல அந்த கட்சி நிர்வாகியை கட்சியை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம சட்ட நடவடிக்கை, கைது நடவடிக்கை வரைக்கும் நான் பண்ணுவேன் அப்படின்றத ஒரே நாள்ல, குற்றம் சாட்டப்பட்ட ஒரே நாள்ல 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அமைச்சர்கள் நம்ம நேர்மையா இருக்கணும், நம்ம எந்த இடத்துலையும் தவறு செஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிற விஜயன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த குதிரை பேரம் பேசினாங்கல்ல, அதை சிபிஐக்கு மாற்றக்கூடிய ஒரு செய்தி பார்த்தோம். சிபிஐக்கு மாத்துறதுக்கு ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தாரு, திருப்பூரை சேர்ந்தவர். அந்த வழக்கு இப்போதைக்கு ஹைகோர்ட் தள்ளி போட்டிருக்காங்க. இதுக்கு சிபிஐக்கு மாத்தணுமா என்னன்றது. ஏன்னா விசாரணை துரிதமா போயிட்டு இருக்கு. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படும் வகையில ரொம்ப ஃபாஸ்டா விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமான ஆட்கள் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு சிபிஐக்கு கேட்குறீன்ற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க மந்தமா உட்காந்துக்கிட்டு பல வருஷங்களா இதை ஆராயாம, இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வழக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா இந்த கொலை வழக்குல இதை சிபிஐக்கு மாற்ற கோரிய கோரிக்கை அப்படின்றது முதல் நாளே எழும்பியது. ஏன்னா இங்க ஆட்சியாளர்களோட கை கோர்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த கொலைக்கு சம்பந்தமா இருக்காங்க. அதுலயும் இந்த கொலை உண்ட ஆட்கள் என்கவுண்டர் மூலமாக கொல்லப்படுகிறார்கள், இது சம்பந்தமாக விசாரணையே வேறு விதமாக நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லி முதல் நாள்ல இருந்தே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லி நம்ம முன்னாள் யூபி முதல்வரா மாயாவதி அவர்கள் அவங்க இங்க அந்த குற்றச்சாட்டை வச்சு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அன்றைக்கு கூட்டணியில இருந்த திருமாவளவன் அண்ணனும் அந்த கோரிக்கை வச்சிருந்தாரு. இதில் பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்களின் மனைவி பொற்கொடி அவர்களும் அந்த கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த அரசு செவி சாய்க்கல. இதற்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு இந்த அரசு கிட்ட கோரிக்கை வச்சு நீதிமன்றத்துல இது சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டிருந்த தமிழக அரசின் வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. இது சிபிஐக்கு மாற்றப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது
வழக்குல விசாரணையில தோய்வு அதை கொடுத்ததுல வந்து ஏற்புடையது இருக்கு. இப்போ இந்த விசாரணை தான் துரிதமா போய்கிட்டு இருக்கு. இதுல எதுக்கு சிபிஐ கொடுக்கணும்? சிபிஐ கொடுத்தா இன்னும் மோசமா மாட்டுவீங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அடுத்து முக்கியமான வழக்கு என்னன்னா, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவரை பத்தி பேசாத நாளே இருக்காது. உன்னை காணாமல் உன்னை காணாமல்ன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணன் வந்து அண்ணனுடைய தம்பி வந்து ஒரு மனு போட்டிருக்காரு. நேற்று அண்ணன் ஒரு மனு போட்டார். என்னவா, நான் வந்து ஆஜராகிறேன், நான் ஆஜரானா வேறு வழக்கில் என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் கேட்டார்ல. சரிங்க வாங்க, கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அசோக் தம்பி வந்து ஒரு இது கேட்டிருக்காரு, வேண்டுகோள். அதுக்கும் சரி தம்பி நீங்க வாங்க தம்பி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படின்னு பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை மட்டும் பார்த்துருவோம். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் ஆஜராவது சிரமம் என மனு. செந்தில் பாலாஜியின் சகோதரர் சென்னை போலீசில் ஆஜராக அனுமதி. என்ன கேட்டிருக்காராம், மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. கரூரை சேர்ந்தவரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரருமான அசோக்குமார் மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது, கரூரில் சோதனை நடத்த வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். எந்த வழக்கு தெரியுதா? முன்னாடி இந்த ரைடு வந்தப்போ அந்த அதிகாரிகளே அடிச்சு விரட்டினாங்கல்ல, அந்த வழக்கு. தடுத்ததாக போலீசார் இதில் என்னையும் சேர்த்து வழக்கு பதிவு செய்தனர். இதில் என்னையும் சேர்த்து உள்ளனர். இந்த வழக்கில் எனக்கு மதுரை ஹைகோர்ட் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கியது. அதாவது கரூர் போலீசில் ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விதித்து உள்ளது. ஏற்கனவே தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக பதிவான வழக்கில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசில் ஆஜராகும்படி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 போலீஸ் நிலையங்களில் ஆஜராகும்படி கோர்ட்டுகள் விதித்து உள்ள நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் சிரமம் உள்ளது. எனவே வாரந்தோறும் கரூர் போலீஸ் நிலையத்தில் நேரில் ஆஜராவதற்கு பதிலாக சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் 2 வழக்குகளுக்கும் சேர்த்து ஆஜராக நிபந்தனையை மாற்றி உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார். அவங்க என்ன நினைச்சாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, நீங்க வாரம் ஒரு முறை தானே அங்க போறீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இது இழுத்தடிப்பாங்க, அப்படியே நம்ம கொஞ்சம் டேரா வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மனு நீதிபதி ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி மனுதாரர் தொடர்பான வழக்கில் கரூர் போலீஸ் நிலையத்துக்கு பதிலாக சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் வாரந்தோறும் ஆஜராக அனுமதிக்கப்படுகிறது என உத்தரவிட்டார். தம்பி நீங்க ஏதாவது பண்ணுங்க தம்பி, முதல்ல ஆஜராகுங்க தம்பி, அண்ணனையும் கூட கூட்டிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்டு நீங்க மனு போட்டாலும் உங்க மனு ஏற்கப்படுகிறது. நீங்க ஒரே ஒரு வேண்டுகோள் தான், வந்து ஆஜராகுங்க. அப்புறம் கைது நடவடிக்கை நடக்குதா இல்ல அப்புறமா உங்களை அலக்கழிக்கிறாங்களா, அதெல்லாம் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம் தம்பி, நீங்க வாங்க தம்பி அப்படின்னு நீதிமன்றம் ரொம்ப பாசமா கூப்பிடுது. ஆனா வரவே மாட்டேனே அப்படின்னு நாளைக்கு என்ன மனு போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. இன்னைக்கு காலையில இருந்துக்கிறது, இன்னைக்கு என்னப்பா தப்பிச்சிட்டோமா, சரி நாளைக்கு என்ன மனு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 15 நாள் கெடு முடியுமும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னை காணாமல் அப்படிதான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைய முக்கிய செய்திகள். முக்கியமா நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீ தாவேக்கால ஆளுங்கட்சியாரு இல்லை திமுக எதிர்கட்சியாரு, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நீ பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு லஞ்சம் லாவண்யம் இதை முதல்ல ஒழிச்சா மற்ற எல்லாமே தானா ஒழியும் அப்படின்றாங்க. முக்கியமா இந்த டெண்டர்ல ஊழல் அடிக்கிறது, அப்புறம் பொதுமக்கள் கிட்ட வேலை வாங்கி தரணும்னு சொல்லி காசு வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து அறவே தவிர்த்துறது ஒரு நல்லாட்சிக்கு நல்ல ஒரு மதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்றி கொடுக்கும். இந்த ஆட்சியை மக்களை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. திமுகவுக்கு வாக்களித்தவங்கலாம் கூட இன்னைக்கு தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்கலாம், வாக்களிக்கல, இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கு, இந்த மாற்றம் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இது நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக வரவேற்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது உண்மையான மக்கள், நீங்க சொல்லக்கூடிய கொத்தடிமை மக்கள் கிடையாது. இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்கள் எல்லோரும் கேஆர்.